கைஸ் இன்னைக்கு சரியான சோதனை ஆயிடுச்சு. நானும் நம்ம டுக்காட்டணியில் போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கப்பே கரெக்டாக நம்ம டயர் கரண்ட் ஆகிற இடத்துல கட்டாகி போச்சு. அட என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கப்பா, சரி வெல்டிங் ஷாப் போய் வெல்டிங் ஆச்சு வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே வந்து போயிட்டேன் கைஸ். கடைக்கில் போனதுக்கப்புறம் சரி தம்பி நீ சொல்கிற மாதிரி வெல்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் போடுறா வெல்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணனு சொன்னாப்ல. சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினா, என்னடா டயர் கீழே முட்டிக்குதே, இப்படி முட்டுச்சுன்னா எப்படா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. ஆமாங்க நான் அப்படியே தான் நானும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐடியா பண்ணுறக்காரமன்னாப்ல. ஒரு ராடை கட் பண்ணி அதுக்கப்புறம் சென்டரில் வச்சு அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட் வந்து வெல்ட் அடிக்கிறக்காரமன்னாப்ல. என்னடா புதுசாக ஏதோ ஐடியா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேங்க. நானும் எங்கள் அப்பாவும் நாங்களும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுக்கிறப்ப தான் தம்பி ஓகே இதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும், நீ எடுத்து வண்டியை நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் நாங்களும் நிப்பாட்டி பார்த்தோம், பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேங்க. உள்ளே அப்படியே இந்த இடத்துல அப்படியே தட்டி விட்டார், கொஞ்சம் கொஞ்சம் தட்டி விட்டு அதுக்கப்புறம் சரி முன்னாடி அது கட்டானதை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் ரெடி பண்ணுறக்காரமன்னாப்ல. ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டயர் எல்லாமே கழட்டுறக்காரமன்ட்டாப்ல. கைஸ் எல்லாருமே வண்டியில் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறதுல என்ன வேணாலும் வந்து கட் ஆகலாம் வண்டியில். நானும் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் என்னாலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கொஞ்சம் உலட்டுறக்காரமண்டுச்சு. என்னடா இந்த மாதிரியெல்லாம் நம்ம டுக்காட்டி உலட்டாதே நீங்கள் உலட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு பார்க்குறப்ப தான் இது வந்து கட்டாக இருந்தது. அதனால் வண்டியில் போகிறப்ப எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக போங்க. ஏதாவது உலட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நின்று இப்போ ஏதாவது கட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. அப்புறம் அண்ணனும் வீல் எல்லாமே கழட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெல் அடிக்கிறக்கு ஆரம்பினாப்ல. வெல் எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டு தம்பி வண்டி ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. தம்பி பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிங்க, வெல் அடிக்கிறக்காக ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதெல்லாமே ஆன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் எவ்வளோங்கண்ணா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். தம்பி 80 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் சொன்னாப்ல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை பை.